Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் 2025க்கு ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பரும் அண்ட் முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி தமிழுக்கு 11th தமிழுக்கு நம்ம முக்கியமான கேள்விகள் என்னென்னு சொல்லிட்டு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டும் சேர்த்து பார்க்க போகிறோம். சரியா, முக்கியமான கேள்விகளையும் சொல்லிடுறேன். இந்த வருஷம் 2025 நடந்த ஒரு ஒரிஜினல் 11th தமிழ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் ஒரு டிஸ்கஷனாவே நம்ம இதில் பார்த்துடலாம். சரியா, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, குருவினால ஒரு 7 குருவினா மட்டும் நமக்கு முக்கியமானது. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈட்டெழுத்துக்கள் அமைந்துள்ளன? நீளும் கைகளில் தோழமை தொடரும், இல்லாத கைகளில் நெஞ்சம் படரும், தொடை நயங்களை எடுத்து எழுதுக. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. ஐங்குறு நூறு குறிப்பு வரைக. அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக. 5 வேளாண் மந்திரங்கள் யாவை? சரியா, அடுத்து சிறுவினால பாத்தீங்கன்னா ஒரு 7 சிறுவினா நமக்கு இருக்குது. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியா என கூறுவதன் நயத்தை விளக்குக. சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. இவையின் யாமெல்லாம் செவ்விதில் துண்ணில் தழைப்பதற்கு இடமில்லை இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நும் கருத்தை எழுதுக. ஐங்குறு நூற்று பாடல் சுட்டும் திணை முதற்பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. சரியா, 7 சிறுவினா முக்கியமானது. அடுத்தது நெடுவினால பாருங்க, ஒரு 4 நெடுவினா முக்கியமானது. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. 7 சிறுவினா, 7 குருவினா, 4 நெடுவினா. இதை படிச்சிட்டிங்கன்னா இதுல இருந்து நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் வந்து மொழிபெயர்ச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய வினாக்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் தரவா படிச்சுக்கிறங்க. இப்போ கலைச்சொற்கள்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், எலமெண்ட்ஸ், பண்பாட்டு கூறுகள், ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வேதி உரங்கள், ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை, ஃபார்ம்யார்ட் மெனியர் தொழு உரம், வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள், ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள், வீவர் பேர்ட் தூக்கணாங்குருவி, ஹார்வெஸ்டிங் அறுவடை, ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல், புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை, ஜேர்னலிஸ்ட் இதழாளர், மைக்ரேஷன் புலம்பெயர்தல், ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர், பிலாசபர் மெய்யியலாளர். சரியா, இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்றதுல அசைநிலை, கன்னி அண்மை விழிச்சொல், ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று, கடிநகர் சாலத்தரும் இது ரெண்டுலையும் உரிச்சொற்றொடர், உருட்டி வினையெச்சம், பின்னிய முளைத்த பெயரெச்சம், இளமுகம் நல்லூன் சிறுபுல் பேரழகு முன்னீர் நன்மன் இதுல பண்புத்தொகை, பூக்குலை அப்படின்ற வார்த்தையில 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, ஆசிலா ஓவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஏகுமின் ஏவல் பன்மை வினைமுற்று, பார்த்து பார்த்து நில் நில் உழுதுழுது இதுல அடுக்கு தொடர், புழுக்களும் பூச்சியும் என்னுமை, தங்குதல் தொழிற்பெயர். பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தீங்கன்னா அலர்ந்து முளைத்த ஏகுமின் விடுத்தினை. மனப்பாட பாடல் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, யுகத்தின் பாடல் நல்லா தரவா படிச்சுக்கிறங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாம. புணர்ச்சி விதி உழுதுழுது பேரழகு. அப்புறம் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தமிழாக்கம் இருக்குது, 2 இயல்லையும், இது 2ஐயும் பார்த்துக்கிறங்க. இலக்கிய நயம் பாராட்டுக ஒன்னே ஒன்று தான் இருக்குது, இந்த ஒன்றை மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. சரியா, ஸோ இதான் வந்து முக்கியமான கேள்விகள். இது போக இலக்கண தேர்ச்சிக்குள் வினாக்களும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது பாருங்க, 2025 இந்த வருஷம் நடந்தது. 45 மார்க்குக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 50 மார்க்குக்கும் இந்த எக்ஸாம் வந்து வைக்கலாம். இப்போ பாருங்க, 1 மார்க்கு 1 மார்க். சரியா, சில நமக்கு புக் பேக் 1 மார்க்கும் இருக்கும், கிரியேட்டிவ் 1 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும். சரியா, ஸோ 1 மார்க்கு. முடிஞ்சா இந்த 1 மார்க்குக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரியா, எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்றத பார்க்கலாம். அடுத்து 2 மார்க். 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்து 3. இதுல இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதோ,
ஐங்குறு 100, உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ தொடரின் பொருள் யாது, நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும், தொடை நயங்களை எடுத்து எழுதுக. நம்ம கொடுத்ததுல இருந்து 3 1 மார்க் வந்து 3 2 மார்க் வந்திருக்குது. ஸோ அதை எழுதிடலாம். அடுத்து பேச்சு மொழி எழுத்து மொழி நம்ம சொன்னது தான். 5 வேளாண் மந்திரங்கள், தமிழ்நாட்டின் மாநில மரம், 3மே நம்ம சொன்னது. அதுல இருந்து 2 எழுதிடலாம். இலக்கண குறிப்பு கடிநகர் இல்லைன்னா ஆடுகம் கேட்டிருக்காங்க. பகுபத உறுப்பிலக்கணம் முளைத்த அல்லது அயர்ந்து. புணர்ச்சி விதி உழுதுழுது பேரழகு. ஸோ 2 தான் இருந்துச்சு. அது 2யுமே கேட்டு எனி ஒன் கேட்டிருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை. கலைச்சொற்கள் ஏஸ்தட்டிக்ஸ், அழகியல், பிலாசபர், மெய்யியலாளர். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இந்த இதுல இருந்து கேட்டிருக்காங்க நமக்கு மொழிபெயர்ச்சி பகுதிகளில் இருந்து. அப்புறம் தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக்க. இதுவும் வந்து நமக்கு மொழிபெயர்ச்சி பகுதி. தமிழாக்கம் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுல இருந்து ஒரே ஒரு 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் சிறுவினா பார்த்தீங்கன்னா இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நான் ஒரு துளியாய் கூறுவது நயத்தை விளக்க. நம்ம சொன்ன முக்கியமான கேள்விகள் தான் வந்திருக்குது. இவ்வையின் யாமலம் செவ்விதில் துண்ணில் தொலைப்பதற்கு இடமில்லை, இடஞ்சொட்டி பொருள் தருக. நம்ம சொன்ன முக்கியமான கேள்விதான். ஸோ 2மே நம்ம சொன்னதுல இருந்து வந்திருக்கு. அப்போ ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். இது பிரச்சனை இல்லை. இதுல பிரிவு 2 கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு. இது நம்ம சொன்னதுதான். வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நம் கருத்தை எழுதுகவும் நம்ம சொன்னதுதான். சரியா? ஸோ 2ல ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்புறம் வேர்ச்சொல்லை தொடர்களாக மாற்றுக. இது நமக்கு மொழிபெயர்ச்சி பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் நெடுவினாவில் சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது வேளாண்மை எனும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்க. இது நம்ம சொன்னது. ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் வெளிப்படுத்தும் சமத்துவ. இது நம்ம சொன்னது கிடையாது. சரியா? அப்புறம் சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் நம்ம சொன்னதான். 3 கொடுத்து 1 தான் கேட்டிருக்காங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. 2 கொஸ்டின் நம்ம சொன்னதுல இருந்து வந்ததுனால இதுல ஆட்டோமேட்டிக்கா 1 எழுதிடலாம். அதுக்கப்புறம் அடிபெறலாமல் எழுதுக. 7 தொடக்கி வைத்து. ஏன்னா அது ஒரே ஒரு இது மனப்பாட பாட்டு மட்டும்தான் உங்களுக்கு போர்ஷன்லேயே இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. நீங்க அதையே வந்து நல்லா தரவா படிச்சு எழுதலாம். அதான் கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்டம் போடக்கூடிய கொஷின் பேப்பர். நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தரவா படிச்சாவே கண்டிப்பா உங்க டிஸ்ட்ரிக்டும் வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்க தரவா படிச்சீங்கனாலே இதுல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. உங்களுக்கும் கண்டிப்பா அதுல இருந்தா உங்களுக்கு, ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நமக்கு புக்கு மாறி இருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஏற்கனவே இருந்த போர்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமானது. இதை தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம சொன்ன கொஷின் எதையும் ஒமிட் பண்ணாம படிச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்களும் சென்டம் கூட எடுக்கலாம் தமிழ்ல. இந்த 2 இயல் நீங்க தரவு பண்ணிடலாம். இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆயிரும். இந்த 2 இயல் வந்து அடுத்தடுத்த போர்ஷன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ.